ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது குன்றக்குடியில் இருக்கிற குன்றவர் முருகன் கோவிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பல ஆயிரம் அடி உயரத்தில் மலை மேலே அமர்ந்திருக்கிற குன்றவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான திருவிழாவாக இருந்தது. நாங்கள் போகிறப்பே பார்த்தோன்னா அவ்வளோ காவடி, பால் காவடி, பலவிதமான காவடிகள் வந்து ஃபுல்லாகவே நிரம்பி கூட்டம் வழிஞ்சுது. அங்கே எங்கே பார்த்தாலுமே பார்த்தோன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்புறம் தண்ணி, மோர் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து அன்னதானம் வந்து வழங்குறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஏன்னா வீடு தோறுமே வந்து அன்னதானம் வந்து வழங்கினது நான் இங்கே தான், இந்த ஊரில் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தேரே நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தைப்பூசத்துக்கு ஸ்பெஷல்ன்ட்டு ஃபுல்லாகவே தண்ணியால் நிரப்பியிருந்தாங்க. கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நமக்கு வந்து திங்ஸ் எல்லாமே கிடச்சிது. 10 ருபீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒர்த்தபுளான பாக்ஸு, அப்புறம் பசங்களுக்கான விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருந்தது. நாங்கள் அதில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம். இந்த கூட்டத்தில் வந்து நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து வர முடியாது. ஏன்னா இப்போ 1 கிலோமீட்டர் தொலைவிலே நமக்கு நிப்பாட்டிட்டாங்க. இப்போது எல்லாம் காவடி, நிறைய கரகம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போது நம்ம மேலேருந்து நம்ம இப்போ ஏற போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்காக ஒரு வழி வச்சுருக்காங்க, வர்றதுக்காக ஒரு வழி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு அடுத்தது நம்ம முருகர் சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து நிரம்பி கூட்டம் வழிஞ்சதுனால போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகமாகவே இருந்தது. குன்றக்குடியிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே பிள்ளையார்பட்டி கோவிலும் இருக்குது. மதுரையிலேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த குன்றக்குடி முருகன் கோவில் இருக்குது. மதுரை பஸ் ரூட்டில் நம்ம ஏறினோம்னாலே இந்த இடத்துல நம்ம இறங்கிக்கலாம். சுவாமி வந்து சண்முகநாதர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. 6 முகத்தோடையும் 12 கரங்களோடையும் நமக்கு காட்சி கொடுக்கறது ரொம்பவே விசேஷமானது. இங்கே தைப்பூசத்தன்றோ இல்லை மற்ற நாட்களில் நம்ம வந்து முருகரை வழிபட்டோம்னா திருமண தடை நீங்கணும், பலவிதமான தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோவில் வந்து வழிபடுறது சிறப்பு. சின்ன குழந்தைகள்லேருந்து காலில் சூட்டை கூட பார்க்காம அவ்வளவு தூரம் வந்து நமக்கு பல கிலோமீட்டர் நடந்து வந்து பால் காவடிலாம் எடுத்துகிட்டு வர்றதை பார்க்கும்போது முருகனுடைய சக்தியை கண்டு நம்ம வியக்காமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளார போயிட்டுருக்கோம். எல்லாமே ரொம்ப நெருக்கி தான் நம்மளால் போக முடிஞ்சுது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்ததுனால ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருந்துச்சு. எங்களால் கொஞ்சம் நாளைக்கு முடியல. ஏறி வந்த களைப்பில் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டோம். தீராக்குட்டி தான் வந்து ரொம்ப டயர்டாகிட்டா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சுவாமியை தரிசிக்கிறோம். சுவாமிக்கும் வந்து காவடி எடுக்கிறவங்களுக்காக ஒரு தனி லைன் வச்சுருந்தாங்க, நம்ம தரிசிக்கிறதுக்கும் தனி லைனு. காவடிக்கு ஏன்னா எல்லாருமே டிஸ்டர்பன்ஸாக இருக்க முடியாதுல்ல, அதனால் தனித்தனியாக நமக்கு வந்து விட்டுருந்தாங்க. நடக்கிற பாதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால்லாம் சிந்தி ரொம்ப கொஞ்சம் வழுக்கிற தன்மையோடு தான் இருந்தது. மற்ற நாட்களில் நம்ம போய் பார்த்தோன்னா நல்ல நிதானமாக சுவாமியை நம்மளால் கும்பிட்டு வர முடியும். தீராக்குட்டி தான் வந்து ரொம்பவே டயர்டாகிட்டா. அவள் முகத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு நம்ம கீழே வந்தாச்சு. வாட்டர் ஃபெசிலிட்டி, பியூரிஃபயர் சிஸ்டம்லாம் எல்லாமே இருக்குது. மேலேருந்து நம்ம குன்றக்குடியோட அழகை பார்க்கும்போது சூப்பரான வியூவாக நமக்கு இருந்துச்சு. தொடர்ச்சியாக இது போல் ஆன்மீக தகவலுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.